ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஒரு ப்ரைடல் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து அதோட நெக் டிசைன் வந்து பார்த்துடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே யூனிக்காக, ரொம்பவே கிராண்ட் லுக்காக நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நெக் போர்ஷன், ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே நம்ம வந்து கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேல் பக்கத்துலேருந்தே நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் கொடுப்போம். அது மட்டும் இந்த மாதிரி மேல் பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக்கோட ஃபினிஷிங், அந்த ஷோல்டர் ஜாயினிங் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக எப்போவுமே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். அந்த த்ரெட் ஒர்க் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பீடு வந்து 2 பீடாக எப்போவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெருக்கமாக இருக்கணும், கேப் இல்லாமல் இருக்கணும். நான் வந்து பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலான சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து நம்ம வந்து 2 ஸ்டோனாக சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா சிங்கிள் ஸ்டோனாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு ஸ்டோன் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணி அதை ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் க்ளூ அப்ளை பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஆன்டிக் பீடு எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடும் நம்ம வந்து 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாக கொடுத்துக்கோங்க, 2 பீடு வேணால் 2 பீடாக கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாது. 3 பீட் 4 பீடெல்லாம் கொடுக்கக்கூடாது. இனி அடுத்து B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஃபிட்டிங் ஸ்டோன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, இதில் வந்து மீடியம் சைஸ் இருக்குது, இதை விடையும் ஸ்மால் சைஸும் இருக்குது. நான் வந்து பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். அந்த கேப்புக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சாச்சு. இனி வந்து அதோட வெளிப்பக்கம் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து எப்போவுமா தான் 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த லைனுக்கு கரெக்டாக வர மாதிரி கோணம் எதுவும் செய்யாமல், வளைய எதுவும் இல்லாமல் நம்ம நேராக கரெக்டாக அந்த நெக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து 4 mm சைஸ் ஆன்டிக் பீட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதாவது இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலான நம்மளோட சுகர் பீட்ஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். சரிங்களா? நான் வந்து அதே கலர் சாரீ கலர்லேயே குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதே கலர் குந்தன் ஸ்டோன்ஸு ரவுண்ட் ஷேப்பு எடுத்துட்டு பக்கத்தில் மீன்ஸ் ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது. சரிங்களா? ஓரளவுக்கு லைட்டாக கேப் விட்டு தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து கிளாத் வந்து ஃப்ரேமில் இருக்கும்போது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். நம்ம கிளாத்தை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கிளாத்து கொஞ்சம் சுருங்கும். அப்போ ஸ்டோன்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான். அது வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ட்ரை ஆனதும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் டைம் வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி இருக்கும். ஒரு ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனுமே நம்ம வந்து இதே கலர் சேம் ப்ளவுஸ் கலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கும் B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல கொஞ்சம் அந்த சுகர் பீட் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது, கேப் விட்டு தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுப்போம். நம்ம வந்து அதை ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சுற்றி திலகம் ஷேப்பை சுற்றி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் கொடுக்க முடியாது. நீட்டான பெர்ஃபெக்ஷன் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி கேப் விட்டு வைக்கும்போது நமக்கு அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஒட்டிடணும்ல, அந்த இடத்துல நம்ம வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். நாட் எதுவுமே போட வேண்டாம். இந்த மாதிரி அதில் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு 2 பீடு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். 2 பீடும் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி கேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதுக்கு 2 ஸ்டோனுக்கும் இடையில கேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து ஜர்தூசி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தூசி வந்து கட் பண்ணிவிட்டு நார்மல் நீடில், அதாவது நீடில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் நம்பர் நீடில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10ஆம் நம்பர் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஜர்தூசி வந்து அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஹேண்ட் ஸ்டிச்சிங்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் அந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ஜர்தூசி. இனி அந்த திலகம் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வந்து சிங்கிள் பீடாக தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த எட்ஜு கார்னரில் வரும்போது ஒரு 3 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் நமக்கு. எண்டில் வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் கேப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வர்ற மாதிரி நார்மல் ஜரி த்ரெட் வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். கோல்டு கலர் ஜரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கேப்பு நமக்கு வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ரொம்பவே ஒரு பெரிய பார்டராக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும் இது நம்ம வந்து போடும்போது, ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது. இதே சேம் பேட்டர்ன் தான் நம்ம வந்து பேக் நெக்குக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 4 லேயருக்கு த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, ஸ்டோனு எல்லாமே இதே சேம் மாடலில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக் நெக்கில் அங்கங்கே புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து பேக்கில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் மட்டும் புட்டாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி நம்ம ஃப்ரண்ட் நெக்லலாம் புட்டாஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து கேப்பே இருக்காது. இந்த ஷோல்டர் ஃபுல்லாகவே ஃபில்லான மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பேக் நெக்கும் அதே மாடலில் ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. இந்த மாடல் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து பிரைடல் லுக்கில் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் கேட்டாங்கன்னா இந்த மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.